அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண வரம் அருளும் புதாஷ்டமி வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் 8வது திதியானது அஷ்டமி எனப்படும். இந்த அஷ்டமி திதி புதன்கிழமை என்று அமையப்பெற்றால் அந்த தினத்திற்கு புதாஷ்டமி என பெயர் இருக்கிறது. இந்த புதாஷ்டமி முக்கியமாக 18ஆம் தேதி வருகிறது. அளப்பரியா நன்மைகளை அள்ளித்தள்ளி வழிபாட்டிற்குரிய விரத தினங்களாக புதாஷ்டமி தினம் கருதப்படுகிறது. பொதுவாக அஷ்டமி தினமானது காளி, துர்கை, பைரவர், சப்த கன்னியர்கள் போன்ற தெய்வங்களுக்குரிய வழிபாட்டு தினமாக கருதப்படுகிறது. குறிப்பாக அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு சிறப்பான பலனை தருகிறது. புதாஷ்டமி விரதம் இருந்தால் தொலைந்து போனது கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த புதாஷ்டமியும் அஷ்ட மாதர்களையும் வழிபடுவதற்குரிய சிறப்பு வாய்ந்த விரத தினமாகவே நமது பெரியோர்களால் பார்க்கப்படுகிறது. முன்னொரு காலத்தில் கௌசிகி என்பவனால் அவருடைய சகோதரி விஜயி ஆகியோர் கங்கையில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மேய்ச்சலில் இருந்த அவர்களுடைய அரிய வகை எருது ஒன்று காணாமல் போய்விட்டது. இதனால் பதறி தவித்து அலைந்து திரிந்தனர். அப்பொழுது உணவு இல்லாமல் பசியால் வாடி கௌசிகன் கங்கை கரையில் புதாஷ்டமி விரத பூஜையில் ஈடுபட்டிருந்த தேவ மகரிகளை கண்டு பசி அதிகமாக இருப்பதாகவும் ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள் எனவும் கேட்டான். அதற்கு அந்த பெண் பூஜையில் சிரத்தையாக ஈடுபடுவோருக்கு மட்டுமே தர இயலும் என கூறினாள். இதையடுத்து கௌசிகனும் விஜயனும் அப்பூஜையில் பங்கேற்று அவர்கள் அளித்த பிரசாதத்தை உண்டு விரத பூஜையில் பங்கேற்றனர். இவ்வாறு அதன் பலனாக தொலைந்து எருது கிடைத்தது. அதோடு அவனது வாழ்வும் வளம் பெற தொடங்கியது. விஜயை நற்கணவங்களாய் பெற்றனர். கௌசிகனும் அயோத்தியின் அரசன் ஆனான் என புராணங்கள் கூறுகின்றன. இந்த புதாஷ்டமி தினத்தில் இறைவரை பானகம், வெள்ளம், வெள்ளப்பாகு மட்டுமே உண்டு உபவாசம் இருப்பது சாலச் சிறந்ததாகும். மாவிளைகளால் தைக்கப்பட்ட இலையில் கற்கண்டு சேர்த்த அன்னத்தினை இட்டு நிவேதித்து அஷ்டமாதர்களான பிராமி, மகேஸ்வரி, கௌரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சண்டி மற்றும் சாமுண்டி ஆகியோரை வழிபட வேண்டும். அந்த அன்னத்தை தானம் செய்தாலும் அறிவாற்றல் சிறகும், மூளை பலம் உண்டாகும், முன்னோர்களுடைய உங்களுக்கு அருள் கிடைக்கும். இந்த நாளில் எழுது பொருட்களை தானம் செய்வதனால் வித்யகலாட்சம் உண்டாகும் என பார்க்கப்படுகிறது. சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் இரண்டிற்கும் 8வது நாள் அஷ்டமி திதி. இந்த திதியில் எந்த மாதமாக இருப்பினும் அது சிறப்பு வாய்ந்த நாள் எனப்படும். உதாரணத்திற்கு அந்த நாள் புதன்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் புதாஷ்டமி என பெயர். காலத்தில் பிரளயத்தால் அழிவுறு ஆலய கலைகளை பெற வேண்டி ஸ்ரீதேவி ஸ்ரீ கால பைரவரை வணங்கி ஸ்ரீ அயகிரிவரிடம் குருகுலவாசம் பூண்ட புதனும் அஷ்டமியும் கூடும் புதாஷ்டமி அந்த நாளாகும். இந்த நாளில் வித்ய பைரவ சக்திகள் நிறைந்த தலங்களில் வழிபாடுகளை மேற்கொள்வதனால் தினசரி வாழ்வில் ஏற்படுகின்ற பலவிதமான பயங்கள், அச்சங்கள் தெளிவுடன் எதிர்காலத்தில் வன்முறைகள், தீவினைகள் சக்திகளிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனித சமுதாயத்தையும் காத்து ரட்சித்துக் கொள்வதற்கான அற்புதமான சக்தி கொண்டவர்தான் நமது பைரவர்களாகும். பெண்கள் புதாஷ்டமியில் ஸ்ரீ கால பைரவரை வணங்கி புனிதமான நல்வரன்களை பெற வேண்டிய உத்தமமான பைர பூஜைகளை செய்கிறார்கள் புதாஷ்டமி என்று. கோவை, வெள்ளலூர் அருகே சிவபுரி, ஸ்ரீ இடிபால தாங்கி, சகரபாமலை போன்றவர்கள் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறார்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஸ்ரீ தாலிநாதர் ஆலயம், இதன் அருகில் உள்ள வைரவண்டிப்பட்டி போன்ற வைரவ பூமி தலங்கள் முக்கியமாக இருக்கின்றன. ஸ்ரீ காலபைரவருக்கு புனுகு, கஸ்தூரி கலந்த சந்தன காப்பு இட்டு முந்திரி சாத்தி சிவார்த்தி போல 6 அல்லது 8 கால வழிபாடுகள் நிறுத்திட அந்த வேண்டும். இந்த பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். 5 வகை எண்ணெய் கொண்டு ஏற்றப்பட வேண்டும். 5 தனித்தனி அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய், இன்னொரு அகல் விளக்கில் இலுப்பை எண்ணெய், மற்றொன்றில் விளக்கெண்ணெய், பசுனை மற்றும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளவும். இவற்றில் ஒன்றுமே ஒன்று சேரக்கூடாது. இவ்வாறு ஏற்றி வழிபட்டால் காலத்தில் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கி நல்லருள் கிடைக்கும். சாகம்பரி தேவி மூலிகை சக்திகள் இருந்த அசோக மரத்தை தோற்றுவித்த திருநாள் புதாஷ்டமி தினமே ஆகும்.
புதனும் அஷ்டமியும் கூடும் நாட்களில் ஆலயங்களில் உள்ள அசோக மர தரிசனம் மற்றும் மரத்தை வலம் வருவதால் விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.